But answer this one question. Who are you really? லூசிஃபர் 2 L2 எம்புரான் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஆல்ரெடி ஒரு பெரிய ரெக்கார்டே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதுவரையும் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனையும் பார்த்துருவோம். 100 கோடிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே சிக்கந்தர் படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் இதுவரையும் எவ்வளோ வந்திருக்கு. அப்புறம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற ராபின்ஹுட் அப்புறம் மேட் ஸ்கொயர் இந்த படங்களோட அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படங்கள்லாம். இது இல்லாம டிராகன் படத்தோட வசூல் நேற்றுமே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. பெருசு, ஸ்வீட் ஹார்ட், இன்னும் சில படங்களோட வசூல். இது இல்லாம இந்த வீடியோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கலெக்ஷன், இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறைய பேர் பராசக்தி 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 பராசக்தின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக பராசக்தி கிடையாது. அது என்ன படம், என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. நீங்கள் உங்கள் தாய் தந்தையரிடம் இலவச பணம் வாங்குகிறீர்கள். தாய் தந்தையற்ற நான் அரசாங்கத்தின் உதவியால் படிக்கிறேன். மாணவர்களில் ஒருவனாகிய எனக்கு பேசுவதற்கு உரிமை இல்லை. ஆமாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட அந்த நாள் திரைப்படம் தான். அதுல வந்து ஒரு காலேஜ் சீக்வன்ஸ், அங்க இருக்கக்கூடிய போராட்டம், புரட்சி, அதை பத்தி ஒரு சீன் இருக்கும். அதுதான் நம்ம ஃப்ரேமா வச்சிருந்தோம். சிவாஜி கணேசன் அவர்கள் மேடையில பேசிட்டு இருப்பாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில. அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ் அப்படிங்கிறவர், கோபாலகிருஷ்ண சுந்தரராமன், அப்புறம் ஹரிஹரன் சுதன், ஹாப்பி சதீஷ், அப்புறம் ஷமீர் அப்படிங்கிறவர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது யார் ஆக்டர் அப்படிங்கிற, கெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறது தான் அதை இமேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஆக்டர் அப்படிங்கிறத நீங்க படம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எந்த ஆக்டர் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் போட்டா போதும். ஸோ பாருங்க எந்த ஆக்டர் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. சாவா வசூலை நம்மளும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 40 நாள் நோக்கி போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சாவா கலெக்ஷன் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு, அது போதும் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மேபி நம்ம வரப்போற நாட்கள்ல ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வேணா அப்டேட் பண்ணலாம். மீதி படங்களை பார்த்துருவோம். டிப்ளோமேட் திரைப்படத்தோட டேட் 13 இந்தியாவில் 82 லட்சம், வேர்ல்டு வைடு 96 லட்சம். ஸோ டோட்டலா 32 கோடி 64 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 38 கோடி 36 லட்சம். அப்புறம் ஆல் த பெஸ்ட் பாண்டியா அப்படிங்கிற ஒரு குஜராத்தி திரைப்படம் நல்லாவே வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. டேட் 13 இந்தியாவில் 40 லட்சம், வேர்ல்டு வைடு 41 லட்சம். 7 கோடியே 66 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 95 லட்சம். 5 கோடி பட்ஜெட், ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு டபுள் மடங்கு ப்ராஃபிட்டே இந்த படம் எடுத்துருச்சுன்னு வைங்களேன். அப்புறம் கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படிங்கிற படம் தெலுங்கு திரைப்படம். டேட் 13 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி, வேர்ல்டு வைடு 1 கோடி 26 லட்சம். ஸோ டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 39 கோடி 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 52 கோடி 77 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸ்வீட் ஹார்ட் ஆக்சுவலா பெருசு தொடர்ந்து நல்லா போயிட்டு இருந்து, நேத்து வந்து ஸ்வீட் ஹார்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. பெருசு திரைப்படம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ ஸ்வீட் ஹார்ட் டேட் 13 தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். டோட்டலா தமிழ்நாட்டில் 3 கோடியே 11 லட்சமும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 33 லட்சம். பெருசு திரைப்படம் டேட் 13 தமிழ்நாட்டில் 7 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 லட்சம். டோட்டலா தமிழ்நாட்டில் 4 கோடியே 21 லட்சமும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 48 லட்சம். டிராகன் திரைப்படத்தோட டேட் 34 தமிழ்நாட்டில் 32 லட்சமும், வேர்ல்டு வைடு 35 லட்சம். டோட்டலா 80 கோடியே 56 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 151 கோடியே 67 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இந்த மாதிரி 34வது நாள் ஒரு தமிழ் படத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அஸ்திரம் அப்படிங்கிற ஷியாம் அவர்களோட திரைப்படம் டே 6 தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். டோட்டலா 1 கோடியே கடந்திருக்கு தமிழ்நாட்டில், 1 கோடியே 2 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 10 லட்சம். அப்புறம் ராபின்ஹுட் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம், நிதின் அவர்களோட திரைப்படம். ப்ரீ சேல், அதாவது அட்வான்ஸ் புக்கிங் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 21 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 69 லட்சம். மேட் ஸ்கொயர் இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 84 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 33 லட்சம். சிக்கந்தர் இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 26 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 37 லட்சம், கர்நாடகாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 28 லட்சம் இந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்கு. இன்னுமே வரப்போற நாட்கள்ல இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இன்னும் 3 நாள் டைம் இருக்கு. 30ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ். L2 எம்புரான் இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கேரளால 11 கோடியே 69 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 49 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 44 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 30 லட்சம்,
ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 2,21,00,000, ஓவர்சீஸ்ல 33,45,00,000, வேர்ல்டு வைடு 53,58,00,000. இதுதான் வந்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன். ஸோ இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய விஷயம் பண்ணுச்சு. இப்போ 50 கோடிக்கு மேல இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங் வந்துச்சுல, 100 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும்போது அது வந்து ஒரு 25% இந்த படத்துக்கு 100 crores வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கன்ஃபார்மா இந்த படம் 100 crore வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஸோ ஆனா இதுவே ஒரு பெரிய சம்பவம் தான். ஏன்னா மலையாள சினிமாவுக்கு ஒரு 100 கோடி படம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதுவே ரொம்ப சொச்சமா தான் இருக்கு. அதுல டே 1 ஒரு படம் 100 கோடி எடுக்கலங்கிறதெல்லாம் டிசப்பாயிண்ட் கிடையாது. ஆக்சுவலா அது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மலையாள சினிமாவை பொறுத்த வரையும். ஸோ இப்போதைக்கு இந்த படம் வந்து டே 1 எந்த அளவுக்கு கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சும்மா நம்ம ஒரு அனலைஸா பார்த்துருவோம். ஒரு 15ல இருந்து 16, 17 வரையுமே வந்து கேரளால பாக்ஸ் ஆஃபீஸ் டே 1 எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மோஸ்ட்லி 15, 20, 15, 25 அந்த மாதிரி வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான் கெப்பாசிட்டியே கேரளாவை பொறுத்தவரையும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் கேரளாவை பொறுத்தவரையும் எப்படி கலெக்ட் பண்ணுதுன்னு. ஸோ லியோட கலெக்ஷனை ஆப்வியஸ்லி பிரேக் பண்ணுது. தமிழ்நாடை பொறுத்தவரையும் ஒரு 2.5 இருந்து 3 கோடி கிட்ட வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வீரதீர சூரன் வரல, மேபி இன்னைக்கு அதுக்கு போகணும்னு நினைச்சவங்களாம் எம்புரானுக்கு போயிருப்பாங்க. மேபி 4 கோடி வரதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் இந்த படம் வந்து ஒரு 3 கோடி கிட்ட, ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுத்தையும் சேர்த்து 3 கோடி 3.5 கோடி கிட்ட கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கர்நாடகாவை பொறுத்தவரையும் ஒரு 5, 6 கோடி கிட்ட கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஒரு 4 கோடி வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா மலையாள திரைப்படம் ஒரு ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஹிந்தி பெல்ட்ல போயிட்டு ஒரு 4 கோடி கிட்ட வசூல் பண்ணுதுங்கிறதுலாம் பெரிய விஷயம், பெரிய ரெக்கார்டு அதை பண்ணுது அப்படிங்கும் போது பெரிய விஷயம் தான். ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 40 to 45 crore அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலா ஓவராலா ஒரு 80 to 85 வரதுக்கு வந்ததுன்னா ஆப்வியஸ்லி பெரிய விஷயம். இந்த ப்ரீசேலுக்கு அவ்வளவு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நடந்து, ஒரு பெரிய மேஜிக் ஒன்று நடந்து இந்த படம் 100 கோடி டே 1 கிராஸ் கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா நான் பார்த்த வரையும் இல்லை அப்படிங்கிறது தான். நான் இப்போ இது வரையும் ட்ராக் பண்ண வரையும் நம்மளுக்கு வந்து டேட்டா வரையும் வச்சு பார்க்கும்போது 100 கோடி வருமா அப்படிங்கிறது எல்லாம் மேபி ஓவர்சீஸ்ல இந்த படம் இன்னும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த 100 crore கிட்ட நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த படம் டே 1 ஒரு தரமான சம்பவம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததான் லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கலெக்ஷனை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேரளால 72 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டுல 1 கோடியே 62 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 29 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 39 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 52 கோடிக்கு மேல வசூல் பண்ண முதல் படம் இதுதான். நேத்தே நம்ம சொன்னோம். ஓவர்சீஸ்ல 52 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடு 131 கோடியே 78 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 25 கோடி. ஆக்சுவலா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பட்ஜெட்டை விட அதிகமா போயிருக்கு. இந்த படம் டேபிளாவே பயங்கர ப்ராஃபிட். 30 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஷேர் வந்து 71 கோடி. இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். ஸோ இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, எத்தனை முறை பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் எத்தனை பேர் L2 எம்புரான் பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு L2 எம்புரான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.